இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்திய மாணவர்களுக்கு உணவூட்டிய மலாய் ஆசிரியை குவியும் பாராட்டுகள். ஆசிரியை ஒருவர் தனது மாணவருக்கு உணவூட்டும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு மலேசியர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. காற்பந்து போட்டியில் பங்கேற்ற பாலர் பள்ளியை சேர்ந்த தமது இந்திய மாணவருக்கு ஜனோராஷ்கியின் கஜஸ்டி என்ற மலாய் ஆசிரியை உணவு ஊட்டும் காணொலி பலரின் பாராட்டை பெற்று வருகிறது. டிசம்பர் 7ஆம் தேதி மலேசிய இந்திய காற்பந்து சங்கமான மிஃபா ஏற்பாட்டில் பினாங்கு மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 6 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்களுக்கான தி மிஃபா பியாண்ட் கிட்ஸ் கப் எனும் காற்பந்து போட்டியின் போது இந்நிகழ்வு பதிவானதாக ஜாவி தோட்ட தமிழ் பள்ளியின் பாலப்பள்ளி மாணவர் நிர்வகிப்பு உதவியாளராக பணிபுரியும் ஜனோராஷ்கியின் தெரிவித்தார். அத்தினத்தில் பாலர் பள்ளி காற்பந்து அணியின் நிர்வாகிப்பாளராக பொறுப்பேற்றிருந்ததாகவும் அங்கிருந்தவர்களில் மலாய் இனத்தவராக அவர் மட்டுமே இருந்ததாகவும் ஜனோராஷ்கின் தெரிவித்தார். அதனாலேயே அக்காட்சி கவனத்தை ஈர்த்திருக்கலாம் என்று கூறிய அவர், தமது அச்செயல் பதிவு செய்யப்பட்டு பரவலாக பகிரப்பட்டதை தாம் அறியவில்லை என்பதை அவர் நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். லீசி ஜியாவின் விளையாட்டு உடை விவகாரம் MCMC புகார் குறித்து இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. நாட்டின் பூப்பந்து விளையாட்டாளர் லீசி ஜியாவின் விளையாட்டு உடைகள் ஜானூர் கெமிலாங்கை தலைகீழாக பயன்படுத்தப்பட்டிருப்பது மிகப்பெரிய தவறு. இருப்பினும் இவ்விவகாரம் தொடர்பாக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் MCMC புகாரை பெற்றுள்ளதா என்பது குறித்து தமது தரப்புக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளதை நான் அறிவேன். என்னை பொறுத்தவரையில் நன்கு அறியப்பட்ட ஒரு விளையாட்டாளர் மலேசிய கொடியை பயன்படுத்தி அணிந்திருந்த சட்டை தொடர்பான விவகாரம் மிகப்பெரிய தவறு. எனவே இதை அலட்சியம் என்றே நான் கருதுகிறேன். விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் அதை அதிகாரிகளிடம் விட்டு விடுகிறோம் என்றார் அவர். சனிக்கிழமை ஜோஹூர் பொந்திகானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினர். இவ்விவகாரம் குறித்து போலீஸ் அல்லது பிற அமலாக்க நிறுவனங்களிடம் புகார் அளிக்கப்பட்டதா என்பது குறித்து தமது தரப்புக்கு இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் ஃபாமி கூறினார். அரசு கல்வி விருதை பெற்ற தாதியர் துறை மாணவர் காசிபன் அரசாங்க பல்கலைக்கழகங்களில் கல்வி கேள்விகளில் மட்டும் இன்றி புறப்பாட நடவடிக்கைகள், தன்னார்வ நடவடிக்கைகள், தலைமைத்துவம் என்று பல தகுதிகளின் அடிப்படையில் சிறந்து விளங்கும் மாணவருக்கு அனுகெரா பெலாஞ்சரான் திராஜா என்னும் அரசு கல்வி விருது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. அவ்வகையில் மருந்தியல் புலத்தில் அரசு கல்வி விருதை பெற்ற முதல் இந்திய மாணவர் என்ற பெருமையை மலாயா பல்கலைக்கழகத்தின் தாதிகர் துறை மாணவர் காசிபன் முனியாண்டி பெற்றுள்ளார். கோலாலம்பூர் தாமண்டேசா பெத்தலிங்கில் வசிக்கும் காசிபன் அவற்றின் பெற்றோருக்கு மூத்த புதல்வர் ஆவார். COVID-19 பெரும் தொற்று காலத்தில் பல்கலைக்கழகத்தில் படிக்க துவங்கிய காசிபனுக்கு அவர் தந்தையின் இழப்பு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இருந்த போதிலும் தன் தந்தையின் கனவை நனவாக்கும் குறிக்கோளுடன் தாயின் லட்சியத்துக்காகவும் மனம் தளராது முயன்றதன் பயனாக இவ்விருதை வென்றதாக காசிபன் தெரிவித்தார். தாதிகர் துறையில் பெண்கள் மட்டுமே சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை காசிபனின் வெற்றி மாற்றி அமைத்துள்ளது. இக்காலகட்டத்தில் தாதியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உலகம் முழுவதிலும் அதிகமாக இருப்பதாக கூறிய அவர், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் ஆசைகளுக்கு உந்துதலாக விலக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இறந்த சிசுவின் உடலை தடுத்து வைத்ததாக குற்றச்சாட்டு KKM விசாரணை அறிக்கைக்காக காத்திருக்கிறது. சிகிச்சைக்கான கட்டணத்தை பெற்று முன்கூட்டியே செலுத்த தவறியதால் இறந்த சிசுவின் உடலை தனியார் மருத்துவமனை தடுத்து வைத்ததாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு தொடர்பாக தனியார் மருத்துவ கட்டுப்பாட்டு பிரிவு KCPAS-இன் விசாரணை அறிக்கைக்காக சுகாதார அமைச்சர் காத்திருக்கிறது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்பே அச்சம்பவம் தொடர்பான அறிக்கை பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். 1998ஆம் ஆண்டு தனியார் சுகாதார வசதிகள் மற்றும் பராமரிப்பு சேவைகள் சட்டம் 586க்கு உட்பட்டு நாட்டில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளை சுகாதார அமைச்சர் கண்காணித்து வருவதாக டாக்டர் சுல்கிஃப்லி அகமது கூறினார். பின்னணி மற்றும் பலவற்றின் அடிப்படையில் இந்த வழக்கு மிகவும் தனித்துவமானது. எனவே நியாயமாக மேற்கொள்ள சரியான மற்றும் துல்லியமான விசாரணை அறிக்கைக்கு காத்திருப்போம். நிச்சயமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நாங்கள் அனுதாபப்படுகிறோம் என்றார் அவர். சனிக்கிழமை பினாங்கு ஜார்ஜ்டவுன் மலேசியாவின் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் மாநாட்டை தொடங்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
அதிகாரப்பூர்வ கடமைகளை மேற்கொள்வதிலிருந்து யூன் தற்காலிகமாக நீக்கம். தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலை அதிகாரப்பூர்வ கடமைகளை மேற்கொள்வதிலிருந்து இடைநீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றது. மேலும் அவர் மீது அரசியல் விசாரணை நடத்தவும் நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது. இந்த வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் பிரதமர் ஹான் டக் சூ அந்நாட்டின் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டில் பார்க் யூன் ஹே பதவி நீக்கம் செய்யப்பட்ட வேளையில் தென்கொரியாவில் பதவியில் இருந்து நீக்கப்படும் இரண்டாவது அதிபர் யூன் ஆவார். யூனின் மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த சில உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இணைந்த நிலையில் நேற்று இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 300 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் பதவி நீக்குவதற்கு தேவையான 2/3 பெரும்பான்மையை கொண்டுள்ள எதிர்க்கட்சியின் வசம் 192 இடங்கள் உள்ளன. அதில் யூனை பதவியில் இருந்து நீக்குவதற்கு 204 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ள வேளையில் 85 பேர் அதற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். 3 வாக்களிக்காததோடு எஞ்சிய 8 செல்லாத வாக்குகளாகும். தெலங்கானா வெள்ள பாதிப்பு இடங்களில் ரஹ்மான் மடானி விற்பனை திட்டம். தெலங்கானாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அருகில் சுமார் 18 ரஹ்மா மடானி விற்பனை திட்டம் PJRMஐ நடத்த அம்மாநில உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு திட்டமிட்டுள்ளது. குழு தெலங்கானாவில் 6, டுங்கூனில் 4, மாராங்கில் 3, பெசூத் மற்றும் கோலாநெரோஸில் முறையே 2 மற்றும் கெமமானில் 1 என PJRM நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில KPDN இயக்குநர் சஹருடின் முகமதியா கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அருகில் 10 PJRM திட்டங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் எஞ்சிய 8 திட்டமிட்டபடி நடத்தப்படவிருப்பதாக சஹருடின் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அருகில் PJRM திட்டம் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் மக்கள் உணவு மற்றும் அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை சந்தையின் விலையை விட 10 முதல் 30 விழுக்காடு வரை குறைந்த விலையில் வாங்க முடியும். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி டிசம்பர் 11ஆம் தேதி வரை 8 நாடாளுமன்ற தொகுதிகளில் 822 PJRM திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 8,92,265 வருகையாளர்களுடன் 3,78,10,000 ரிங்கிட் வரையிலான விற்பனையை தெலங்கானா KPDN பதிவு செய்தது. கேத்தெங்கா கல்லூரியில் பயன்படுத்தப்படும் பாடத்திட்டம் தொடர்ந்து சரிபார்க்கப்பட வேண்டும். தெலங்கானா கேத்தெங்கா கல்லூரியில் பயன்படுத்தப்படும் பாடத்திட்டம் தொடர்ந்து சரிபார்க்கப்படுவதோடு தொழில்துறை மற்றும் பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப மேம்படுத்தப்பட வேண்டும். தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப கேத்தெங்கா கல்லூரியின் கற்றல் கற்பித்தல் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதே இதற்கு காரணம் என்று துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி கூறினார். அதே வேளையில் தொழில் மற்றும் பொருளாதாரத்தின் தேவைகளுக்கு ஏற்ப பாடத்திட்டம் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். 2015 இருந்து 1557 பட்டதாரிகளை வெற்றிகரமாக உருவாக்கியதற்காக கேத்தெங்கா கல்லூரி மற்றும் அதன் கல்வியாளர்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற கேத்தெங்கா கல்லூரியின் 4வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றும் போது டாக்டர் அகமது அவ்வாறு தெரிவித்தார். உதவித்தொகையற்ற கட்டுப்பாட்டு பொருட்களின் சிறப்பு மண்டலம் அறிமுகம் காணும். கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் கசிவு தொடர்பான பிரச்சினைகளை கையாள எல்லைப் பகுதிகளில் உதவிக்கு உட்படுத்தப்படாத கட்டுப்பாட்டு பொருட்கள் அதன் விற்பனைக்கான சிறப்பு மண்டலம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. உதவித்தொகைக்கு உட்படுத்தப்பட்ட பொருட்கள் அண்டை நாடுகளுக்கு கடத்தப்படுவதை குறைக்கும் நோக்கத்தில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி கூறினார். எல்லை பகுதியில் உள்ள இந்தோனேஷியா அல்லது தாய்லாந்து மக்கள் இன்னும் அந்த பொருட்களை வாங்க முடியும். அதனால் உதவி தொகைக்கு உட்படுத்தப்படாத பொருட்களை வாங்க வேண்டும் என்றார் அவர். நேற்று கோச்சிங்கில் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் கசிவு பிரச்சனையை கையாள்வதற்கான அமலாக்க ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ அர்மிசான் முகமது அலி அவ்வாறு கூறினார். முன்னதாக சபாவில் உள்ள செபாதேக் சீவில் சிறப்பு மண்டல திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 2025 ஆசியான் மாநாட்டிற்கு மலேசியா தலைமை. இந்தியா தொடர்ந்து உறுதியான பங்களிப்பு. இவ்வட்டாரத்தில் உள்ள நாடுகளுடன் இந்தியாவின் வர்த்தகமும் இருவழி ஒத்துழைப்பும் வலுவாக இருக்கும் நிலையில் 2025ஆம் ஆண்டு ஆசியான் மாநாட்டிற்கு மலேசியா தலைமை ஏற்பதை முன்னிட்டு இந்தியாவின் பங்களிப்பு தொடர்ந்து உறுதியாக இருக்கும். அதன் தொடர்பில் வியூக விவகாரம் உட்பட சரிபார்க்கப்பட வேண்டிய கொள்கைகள் குறித்து கலந்துரையாட தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் அத்துறையில் ஈடுபடும் 80 பேருடன் செஸ்டியேஷியா எனப்படும்
பொருளாதார மற்றும் நிலையான மேம்பாட்டு மையம் நேற்று கருத்தரங்கு ஒன்றை நடத்தியது. வளர்ந்து வரும் நாடுகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் தகவல் அமைப்பின் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கு தங்களின் நிபுணத்துவ துறைகளில் ஆசியானின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது. அது மட்டுமின்றி உணவு பாதுகாப்பு, பருவநிலை மாற்றம், விநியோக இணைப்பையும் உலகளாவிய தென்பகுதி திட்டங்களையும் வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆசியானின் முன்னுரிமைகளை ஒருங்கிணைப்பதில் 2025ஆம் ஆண்டு ஆசியான் மாநாட்டிற்கு தலைமை ஏற்கும் மலேசியாவிற்கு இந்தியாவின் பங்களிப்பு மலேசியா வெளிநாட்டு வர்த்தக மேம்பாட்டுக் கழகம் அல்லது மேட்ரேடிற்கு உதவுகிறது.